2026ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தன் உரையை ஆளுநர் ஆர்.என். ரவி புறக்கணித்தது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு 2 மாதமாக நிறையா கொலை குற்றம்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு ஒரு மீன் பண்ணி சொல்கிறதுங்கிறது தவறு. அது ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாட்டில் அரசு அதை கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதுவே பெரிய ஒரு முன்கருத்தாக வைக்கிறது அது தவறு. ஆமாம், தேசிய கீதம் பாடணும்ல. இந்தியாவுடைய மரபு அதுதானே, எல்லா பக்கம் நடக்குது இல்லை. தேசிய கீதம் பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, அதனால தப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணமே சொல்லக்கூடாதுங்க. அதாவது அவர் ஒரு ஆளுநர், ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் இல்லை. அவருடைய செயல் உண்மையிலேயே ஒரு தவறான செயல் தான். அவர் இருந்திருக்கணும். அதாவது ஒரு மரபுங்கிறது அவர் இருந்து அதுக்கு பதில் சொல்லி அது நேர்த்தி கடனை முடிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மக்களுக்கே தெரியும். அது இவர் சொல்லணுங்கிறது இல்லை. ஆக்சுவலாகவே மதுவிலக்கு அது இது கஞ்சா போக்குவரத்து எல்லாமே கலந்து தமிழ்நாட்டில் ஒரு உழுக்குது. அதனுடைய காரணமே அவர் சொல்கிறது கரெக்டான ஒரு பதில் தானுங்க, தப்பில்லை. ஆளுநர் இப்போது சரியாக தான் அதை செஞ்சிட்ருக்காரு. இவங்க சொல்கிறது எதுக்கு ஆளுநர் கேட்கணும்? ஆளுநர் அவரோட இது இருக்குது. நடத்துகிற அரசாங்கம் சொல்கிறது எதுக்கு ஆளுநர் கேட்கணும்? அவர் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் அவர் செய்வார். இவங்க எழுதி கொடுக்குறதே படிக்கணும், ஏதோ ஒன்று ரூல்ஸ் இருக்கா? ஆளுநர் போக்கு கரெக்டு. உண்மையிலேயே 50-60 வருஷ ஆண்டுகள் தமிழ் இதில் இந்த தடவை இருக்கிற ஆளுநர் தான் ஜென்னான ஆளுநர். இவர் மாதிரி முன்னாடி இருந்த ஆளுநர்லாம் இருந்திருந்தால் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம். அது அவர் எதுக்கு வெளியே போகிறாரு? படிச்சுட்டு போகலாம்ல. கொடுக்குற அரசு என்னென்ன பண்ணுதோ அதை சொல்கிறதா அவரோட வேலை. அப்புறம் எதுக்கு அவர் வெளிநாடு பண்ணுறாரு? இது சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணணும்ல யாராக இருந்தாலும். இதுக்கு முன்னாடி அந்த கவர்னர் அதை தானே ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் ஏன் இவர் மட்டும் அப்படி பண்ணுறாரு? மக்கள் குரல் பகுதியில் ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.